ஏய், ஊர்ல உங்களை நாங்க மதிப்பாதான் நடத்துறோம். ஏய், தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் அடிப்போம் தான். நாய்க்கும் நரிக்கும் வித்தியாசம் தெரியணும், பூனைக்கும் புலிக்கும் வித்தியாசம் தெரியும். ஜாதியும் கௌரவத்தையும் எப்படி விட முடியும்? ஜாதியும் கௌரவத்தையும் ஒருத்தன் விட்டான்னு வச்சுக்க, அவன் போனத்துக்கு சமம். ஜாதி கௌரவத்தை எவனாலையும் அழிக்க முடியாது. இங்க ஜாதிங்கிறது வேற, சமத்துவங்கிறது வேற, சம்பந்தங்கிறது வேற. நீ அம்பானி வீட்டுல வேலை பார்த்தா அவனுக்கே சம்பந்தி ஆயிட முடியுமா? நீ முதலாளியா இல்லாம என்னைக்கு தொழிலாளியா கை நீட்டி சம்பளம் வாங்க ஆரம்பிச்சியோ அன்னைக்கே ஏற்றத்தாழ்வுங்கிறது ஆரம்பமாயிடுச்சு. இங்க ஜாதிக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதை மீறி எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஏன் உன் புள்ள பிறக்கிறப்ப என்ன ஜாதின்னு கேட்கல? உன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப கேட்கல? அப்பெல்லாம் தேவைப்படுதுல்ல ஜாதி. இந்த ஜாதி எத்தனை ஜென்மம் ஆனாலும் சரி, இந்த ஜாதி ஒழியவும் ஒழியாது, அதை அழிக்கவும் முடியாது. இங்க எல்லாத்துக்கும் ஜாதி தான். நல்லா படி, வேலைக்கு போ, கை நிறைய சம்பாதி, ஓட்டை போட்டுக்க, கைய கட்டிக்க, ஷூ போட்டுக்க. யாரு வேண்டான்னது? ஆனா ஏன் கோட்டை போட்டுக்கிட்டு, ஏன் டைய கட்டிக்கிட்டு, ஏன் ஷூவை போட்டுக்கிட்டு, ஏன் வீட்டுல எனக்கு முன்னாடி கால் போட்டு உட்காரணும்னு நினைக்கிற பாரு, அது ரொம்ப தப்பு. நீயா இரு, நான் நானா இருக்கிறேன். நாங்களா யாரையும் தொந்தரவு பண்றது இல்ல. சீண்டி பார்த்த தாங்க மாட்டேன்.